வணக்கம் மத்தோட இயக்குனர் பாக்யராஜ் சார், நடிகர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர், விரல் விட்டு எண்ணலாம் சில டைரக்டர் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் வந்து பெருசாக சாதிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நபர் தான் பாக்யராஜ் சார். அவர் இன்று அதிகாலையில் வந்து இயற்கையை எய்துள்ளார். அதாவது மாரடைப்பின் காரணமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போதே வரும்போதே வந்து அவர் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தியை வந்து மருத்துவர்கள் வந்து வெளியிடுகிறார்கள். இன்று ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் பார்த்தோன்னா ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் பார்த்தோன்னா அப்படியே என்னடா தினம் தினம் பார்த்தோன்னா இதே ஒரு சினிமா சார்ந்த நட்சத்திரங்கள், இதே சினிமாவில் வந்து பெருசாக சாதித்த டைரக்டர்கள், இயக்குநர்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நம்மளை விட்டு விலகுறாங்களே அப்படின்ற வரிசையில் இன்று பாக்யராஜ் சாரும் பார்த்தோன்னா விலகிட்டாரு, ஓய்வெடுக்க போயிட்டாரு அப்படின்ற மாரி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் பார்த்தோன்னா ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் வந்து இன்னைக்கு இருக்காங்க. வழக்கமாக நம்ம சேனலில் அரசியல் பதிவுகளும், அரசியல் குறித்த கேள்விகளும், அரசியல் குறித்த விழிப்புணர்வை பற்றி தான் நம்ம வீடியோ போடுவோம். ஆனால் இன்னைக்கு பாக்யராஜ் சாரை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு நன்றி கடன். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னா பாக்யராஜ் சார் வந்து நான் அவர்கிட்ட இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு தமிழ் சினிமாவில் வந்து இயக்குனராக வந்து சின்ன சின்ன படங்களை வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய படங்களை வந்து வேலை பார்த்துருக்கேன். இப்போ படம் பண்ணுற முயற்சியில் கதைகளை எழுதி ப்ரொடியூசர் வந்து தேடிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் உள்ள படங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ஒரு ஆம்பிஷன், எப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும், ஆஸ் ஒரு மேக்கிங்காக அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்லா வந்து வந்திருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படின்னா வந்து ஸ்க்ரீனிங் பண்ணோம். ஸ்க்ரீன் பண்ணால் யார் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறது அப்படின் போது நாங்கள் நிறைய பேர் வந்து ஐடியா வச்சுருந்தோம். அதில் யாரெல்லாம் வருவாங்க முதல்ல, ஏன்னா நம்ம வந்து யாரோட கான்டாக்ட் யாரோட மூலமும் மூவ் பண்ணுற மாதிரி இல்லை. டைரெக்டாக போயிட்டு இல்லைனா ஃபோன் பண்ணி இல்லைனா அவங்க வந்து ஆஃபீஸில் போயிட்டு வந்து பார்க்குற மாரி வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் தான் வந்து. ஸோ அந்தமாரி வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் பண்ண டீமோட நான் போகிறேன். அப்போ அதில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் தான் நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வச்சுருந்தேன். இவரை சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடும். ஏன்னா பாக்யராஜ் சார் படங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே நிறைய பார்க்கலாம், அதுலேருந்து நான் நிறைய வந்து லேர்ன் பண்ணோம் தான். ஸோ பாக்யராஜ் சார் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம்ன்றதுக்காக பாக்யராஜ் சார் வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண போகிறேன். அவர் ஆஃபீஸுக்கு போய் கான்டாக்ட் பண்ணி நேரில் மீட் பண்ணி, சார் இதுமாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், பிழை திருத்தம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், கண்டிப்பாக அவசியம் நீங்கள் வரணும் சார், நீங்கள் தான் சார் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து வெளியிடணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். என்னைக்கு நடத்துறீங்க, எப்போ நடத்துறீங்க, எங்கே நடத்துறீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் முடிச்சிட்டாரு. நான் வரேன், நீங்கள் போங்கன்ட்டார். அதாவது பொதுவாக வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து இனாகிரேஷன் பண்ணும்போது இல்லை வெளியிடும் போது நிறைய ஆட்கள் வருவாங்க, நிறைய செலிப்ரிட்டி வருவாங்க. ஆனால் அவங்க வந்து பணம் எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து போகிறதுக்கு கேபோ இல்லைனா வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10,000, ஒரு 20,000, 50,000 பெரிய பெரிய காசுகள் வாங்கக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. பாக்யராஜ் சார் எனக்கும் முன்பின் வந்து எந்த ஒரு பழக்கமே இல்லை. அவர்கிட்ட வந்து உதவி இயக்குனர் கூட வேலை பார்த்ததும் கிடையாது. ஆனால் நான் வேலை பார்த்த டைரக்டர்லாம் வேற. ஆனால் இவர்கிட்ட நான் கூப்பிட்டோடனே எந்த ஒரு முகாந்திரமா வந்து ஓடி வராருன்னா என்ன காரணம், அவர் தமிழ் பிள்ளைங்க தானே, தமிழ் பசங்க தானே, அந்த பசங்க ஆர்வத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அட்லீஸ்ட் நம்ம பேசுகிற ஒரு 4 வார்த்தைகள் 2 வார்த்தைகள் அவனை இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக உடனே கண்ணை மூடின்னு வந்து ஓகேன்னு சொன்னார். நீங்கள் போங்க நான் வரேன்ட்டு அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இதுலேருந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, பாக்யராஜ் சார் வந்து அந்த நிகழ்வுக்கு வராரு, அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறாரு, பார்த்துட்டு பிழை திருத்தம் அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்தாரு, அந்த படத்தை பற்றி பாராட்டியும் பேசினாரு. ஒரு இளம் பசங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பட்ஜெட் இல்லாமல் இந்த அளவுக்கு மேக்கிங் பண்ணுறது பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வருங்காலத்தில் நல்ல ஒரு இயக்குனராக வரணுன்றதுக்காக அங்கே நேரில் வந்து வாழ்த்துட்டு அந்த ஒரு வாழ்த்தின ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல, அது எனக்கு பெரும் நம்பிக்கை கொடுத்தது. அதாவது ஒரு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தமிழ் சினிமாவோட உச்சத்தில் இருக்கிற ஒரு டைரக்டர் இருக்காருல்ல, அவரே கூட்டு வச்சு நம்ம வந்து பார்த்துட்டு அவருடைய வந்து வார்த்தைகளெல்லாம் நம்ம வந்து வார்த்தைகள் வாங்கிட்டோமே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு இரவு முழுக்க என்னால் தூங்க முடியல. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நினைவுகள் வந்து போனது. அதாவது நான் சினிமா உலகத்தில் வரும்போது உதவி இயக்குனராக தேடுறது கூட பார்த்தோன்னா நிறைய பேர்கிட்ட சான்ஸ் கேட்டேன், ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, டைரக்டர் கூட வெளியே வர மாட்டாங்க, அசிஸ்டன்ட் வச்சு அவங்களாம் அமுச்சு விடணும்னு சொல்லுவாங்க. இல்லைனா போய் நீங்கள் ஒரு படத்தில் வேலை பார்த்துட்டு வாங்க, எங்க கூட நீங்களாம் ஏடியா வரணும்னா நீங்கள் 2 படம் 3 படம்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு மீட் கூட பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு வாய்ப்பு கூட வந்து ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனால் எப்படின்னா தமிழ் சினிமாவில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு ஈகோ. நம்ம அவனை கூட்டு விட்டு எங்கே அந்த பையன் வந்து வளர்ந்துடணும் அப்படின்ற ஒரு பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடிய ஒரு சினிமா தான்.
ஆனால் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய இயக்குனருங்க. ஏன்னா அவர் பேசினா அது வந்து நாளைக்கு நியூஸாக மாறும், செய்தியாக மாறும். ஏன்னா அன்னைக்கு அந்த விழாக்கு வந்தது, செய்தியை வந்தது, மீடியாக்கள் போட்டாங்க. அப்போ அதெல்லாம் எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்புக்காக நான் வரேன் அப்படின்றது தெரியுமா, அதுதான் பாக்யராஜ் சார். ஏன்னா அது நான் வந்து இந்த தருணத்தில் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த டே பார்த்தோன்னா என்னோட டீம்ஸ் எல்லாரும் பார்த்தோன்னா செம ஹாப்பி. ஏங்க இதை விட கெஸ்ட் நம்மளுக்கு வேற யாருங்க தேவைப்படுது, பாக்யராஜ் சார் ஒருத்தர் போதுங்க அப்படின்ட்டு வேற யாருமே கூப்பிடல. சின்ன சின்ன ஆட்கள் எங்க டீம் சார்ந்த ஆட்களும் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு பெரிய கெஸ்ட்னா அது பாக்யராஜ் சார் தான். தமிழ் சினிமாவோட மூத்த இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் இங்க வந்து தடம் பதித்திருக்காங்க. அதுல பாக்யராஜ் சாரும் ஒரு ஆள் தான். அவர் படங்கள்ல படம் பார்த்தோன்னா முந்தான முடிச்சு, டார்லிங் டார்லிங், நிறைய படம் இருக்கு. 16 வயதுலாம் பார்த்தோன்னா ஐயோ வேற மாதிரி படம். அந்த மாதிரி வந்து ஹிட் கொடுத்த படங்கள். அதாவது பாக்யராஜ் சாரோட படம்னா வந்து ஸ்கிரீன் பிளே செமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட படம்னாவே பார்த்தோன்னா அந்த முரங்கா, அந்த காட்சி கூட இன்னைக்கு கூட நிறைய அவர் சில சின்ன சின்ன படங்கள் பண்ணும்போது அந்த முரங்காவோட ஐடென்டிட்டி வந்து காட்டுறது பார்த்தா தேட்டர்ல வந்து கிளாப்ஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பாக்யராஜ் சார் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு என்னன்னா அவர் ஒரு உச்சம் அப்படிதான். அவர் வந்து நீக்கிட்டு வந்து தமிழ் சினிமா ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவரோட மனசு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அவரோட மனசு. என்னோட வந்து ஷார்ட் ஃபிலிம் ஒரு சின்ன விழாக்கு ஒரு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம வந்து வாழ்த்துட்டு போன அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் அன்னைக்கு அவர் பேசின மனசு இன்னைக்கு என்னை பேச வைக்குது. பாக்யராஜ் சாரை பற்றி கண்டிப்பாக எனக்கு பேசணும். ஏன்னா பாக்யராஜ் சார் வந்து வாழ்ந்த காலத்தில் நம்ம போய் அவரை மீட் பண்ணிட்டோம், அவரோட பாராட்டும் வாங்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு அவர் இந்த பூமியில இல்லை, அவர் ஓய்வெடுக்க இயற்கை எழுதி விட்டார். ஆனால் இருந்தாலும் நம்ம அவரை பற்றி பேச வேண்டியது இருக்கு. அவர் பண்ண படங்கள் கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, சினிமா சார்ந்த படிக்கிற பசங்களுக்கு அது ஒரு எஜுகேஷன் தான். பாக்யராஜ் சார் செய்த சாதனைகள் தமிழ் சினிமா வந்து ஒரு பொக்கிஷம். அவருடைய அந்த பொக்கிஷம் இருக்குல்ல, அவருடைய அந்த சாதனைகள் இனி வரும் காலத்துக்கும் அது மறக்காத ஒரு நிகழ்வு தான். ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பவங்கள் வந்து பண்ணிட்டு போகிறாரு. கிரேட் டைரக்டர் அண்ட் ஆக்டர். எல்லாருக்கும் வந்து அவர் வந்து ஒரு ரோல் மாடல். அந்த ரோல் மாடல் எல்லாரும் கண்டிப்பாக அந்த செய்தி கேட்கும்போது எனக்கே காலையில் வந்து மனம் பதறி போய் ஐயோ ஏன்னாங்க அது நல்லா இருந்த ஒரு ஆள் தானே அப்படி மாரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பதறி போய் வந்து பார்க்குறாங்க. ஸோ பாக்யராஜ் சாரோட ஆத்மா சாந்தி அடைய ஹலத்தோட சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் சார். வீடியோ இறுதியாக நான் பண்ணேன், அதாவது பாக்யராஜ் சார் வந்து வாழ்த்திய அந்த ஷார்ட் ஃபிலிம் யாருன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறோம், அவசியம் பாருங்கள். ஷார்ட் ஃபிலிம் நேம் வந்து பிழை திருத்தம். அதுக்கப்புறம் வந்து தாரகின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். நம்ம பூஜா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க பூஜா, அது ஃபைனலி. ஸோ அவங்கள வச்சு ஒரு வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து இயக்கிருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் வந்து தாரகு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.